ஒரு மிடில் கிளாஸ் பையன் ஒரு 20 லட்சம் காசை ஒரு மாதிரியாக சேர்த்து எடுக்கிறான். அதுக்கு பின்னால் அந்த 20 லட்சம் காசை என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு ஏழை கிட்ட போய் கேட்குறான். இப்படி தான் என்கிட்ட 20 லட்சம் பணம் இருக்குது, இது என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டப்போ அந்த ஏழை மனுஷன் சொன்னாரா, என்ன போலவே இந்த ஊரில் நிறைய ஏழைங்க இருக்கிறாங்க, அவங்களுக்கெல்லாம் கொடுத்து உதவி பண்ணு அப்படின்னு சொன்னாராம். அடுத்ததா அந்த 20 லட்சத்தை எடுத்துக்கிட்டு ஒரு மிடில் கிளாஸ் பேஷண்ட்டை போய் கேட்குறான். இப்படி தான் என்கிட்ட 20 லட்சம் பணம் இருக்குது, என்ன பண்ணலாம் அப்படின்னு ஐடியா கேட்குறான். அதுக்கு அவர் சொன்னாரா, நீ ஆசைப்பட்ட பொருளெல்லாம் வாங்கு, அதில் கொஞ்சம் மீறத்தை நீ சேர்த்து வை அப்படின்னு சொன்னாராம். மூணாவதா ஒரு பணக்காரன் கிட்ட போய் இப்படி தான் என்கிட்ட 20 லட்சம் பணம் இருக்குது, என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டப்போ அந்த பணக்காரன் சொன்னாராம், இன்வெஸ்ட் பண்ணுன்னு சொன்னாராம். அது இவருக்கு சரியா படல. ரெண்டாவதா இன்னும் ஒரு பணக்காரன் கிட்ட போய் கேட்டப்போ அவரும் இன்வெஸ்ட் பண்ணுன்னு சொன்னாராம். அதுவும் இவனுக்கு படல. மூணாவதா, நாலாவதா, அஞ்சாவதா, ஆறாவதா, ஏழாவதா, எட்டாவதா, ஒன்பதாவதா, 10ஆவதா ஒரு பணக்காரன் கிட்ட போய் கேட்குறான். அவரும் சொல்கிறாரு இன்வெஸ்ட் பண்ணு அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது இவன் கேட்குறான், ஏன் எல்லாருமே இன்வெஸ்ட் பண்ணுன்னு சொல்கிறீங்க, எனக்கு அது சரின்னு படலை அப்படின்னு சொன்னப்போ அந்த பணக்காரன் சொன்னாரா, இப்படி தான் உன்னால் இந்த 20 லட்சம் பணத்தை வச்சு ஏழைங்களுக்கு உதவி பண்ண முடியும், அது தீர்ந்ததுக்கப்புறம் மற்றவங்க உனக்கு உதவி பண்ண வேண்டிய நிலைமை வரும். நீ ஆசைப்பட்ட பொருளெல்லாம் வாங்க முடியும். நீ ஆசைப்பட்டு வாங்குகிற ஒரு ட்ரெஸ் அது 1 டே சந்தோஷத்தை கொடுக்கும். நீ ஆசைப்பட்டு வாங்குகிற ஒரு ஃபோன் 1 வீக் சந்தோஷத்தை கொடுக்கும். நீ ஆசைப்பட்டு வாங்குகிற ஒரு பைக் 1 மந்த் சந்தோஷத்தை கொடுக்கும். நீ ஆசைப்பட்டு வாங்குகிற ஒரு கார் 6 மந்த் சந்தோஷத்தை கொடுக்கும். நீ ஆசைப்பட்டு வாங்குகிற வீடு 1 இயர் சந்தோஷத்தை கொடுக்கும். பட் நீ இன்வெஸ்ட் பண்ணுற அந்த பணம் லைஃப் டைம் சந்தோஷத்தை கொடுக்கும். நாமளே சேத்துல நாட்டின கம்பு போல் இருக்கிறப்போ மாடு மட்டும் இல்லை, ஆட்டுக்குட்டியாக கட்டினாலும் கழட்டிக்கிட்டு போயிடும். நாம ஃபர்ஸ்ட்ல மேல் காற்று படுற வரைக்கும் வளரணும், அதுக்கப்புறம் இதெல்லாம் தானா நடக்கும். அந்த மேல் காற்று படணும்னா நீ நிச்சயமாக இன்வெஸ்ட் பண்ணி தான் ஆகணும் தம்பி அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சாரான்.